இனிமேல் நான் வண்டி ஓட்ட போகிறது இல்லை, இந்த வண்டி நீங்களே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது, என்னோடய லைஃப் இதோட முடிஞ்சிருமான்னு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் நான்கு ஸ்டண்ட் ரைடிங் பண்ணுற ஒரே ஆள்னால் தமிழ்நாட்டில் நான் ஒண்டி தான். ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, நான் பைக்கில் வீலிங் அடித்து கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை கொஞ்சம் கூட. ஏன்னா இது கை உடஞ்சிது, கால் உடஞ்சிது, அந்த மாதிரிலாம் நம்மளால் நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகாது முடியாது அப்படின்னு. ஆனால் ஒரு சைடு என்னோடய ஃபேமிலி சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் இந்த ஒரு சைடு என்னோடய லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இன்னொரு சைடு என்னோடய ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது, நான் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து தான் நான் போகணும். ஸோ குடும்பத்தோட கஷ்டத்தை எப்படி தாங்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா எங்களை பார்த்துருந்தாங்க. அப்போது லைக் இந்த மாதிரி வீலிங் அடிக்கும் போது எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பைக் ஸ்டண்ட் பண்ணுறதுலாம் லைக் ரேஸ் பண்ணுறதுலாம் விட்டுரு, நிறையா பிரச்சனை வருது அப்படி இப்படின்னு சொல்லும் போது நான் வந்து ஃபஸ்ட்டு வண்டி ரேஸ் ஓட்டி ஜெயித்த வண்டி எதுன்னா சிபிசெட்டு தான். அப்போல்லாம் வண்டி பந்தயம் வச்சு ரேஸ் ஓட்டி ஜெயிப்பாங்க. என்கிட்ட வண்டி இல்லை, சம்சு தான் வண்டி கொடுப்பான். அந்த வண்டி வச்சு ஜெயித்தேன். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு விஷயம் என்னென்னா, அப்போல்லாம் ரேஸ் ஓட்டும் போது ஒரு நபருக்கு ஒரு டீமுக்கு ஒருத்தன் ஃபேமஸாக இருப்பான் இல்லையா. என்னோடய பைக்கை வாங்கிட்டு ஒருத்தன் போயிட்டு நான் தான் சிபிசெட் ரகுவோட தம்பி அப்படின்னு சொல்லும் போது என்னை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது என்னோடய ஏரியாலே, என்னோடய பக்கத்து ஏரியா லைக் நம்ம சென்னையிலே வந்து ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து வந்து என்னை கூப்பிட்றாங்க, ரேஸ் ஓட்ட வரியா அப்படின்னு. அப்போல்லாம் வந்து இந்த ரூட் ஹாரன்லாம் அடித்தா ரேஸ் ஓட்ட வா, ரேஸ் ஓட்டிக்கலான்னு சொல்லுவாங்க. வண்டி பந்தயம் வா, பேப்பர் மாற்றிக்கலாம் அப்படின்லாம் சொல்லும் போது நான் அந்த ரேஸில் இல்லவே இல்லை. ஆனால் என்னோடய பேரை மிஸ்யூஸ் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு, எனக்கும் அந்த டீமுக்கும் ஒரு கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ கிளாஷ் ஆக ஆரம்பித்தோன்னே எல்லா ரைடரும் இருக்கிறாங்க. என்னன்னா எங்கள் டீமில் அவ்வளோ பேர் பெரிய பெரிய வண்டி வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட அவ்வளோ பெரிய வண்டிலாம் இல்லை, என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சிபி செட்டு தான். அந்த வண்டி நான் விற்றதுனால தான் அந்த பிரச்சனையே வந்தது. அப்போது இந்த வண்டியை வச்சு தானே நீ ஆடிட்டு இருக்கிற, வா ஒரு ரேஸ் ஓட்டலாம் அப்படின்னு. என்னோடய டீமில் எல்லாருமே R15 ஃபேஸரு எக்கச்சக்கமான வண்டி வச்சுருக்கிறாங்க. ரேஸ் ஓட்ட கூப்பிட்றேன், யாருமே வரல. இவங்களால நடந்த பிரச்சனை. ஆனால் ரேஸ் ஓட்ட கொடுக்கும்போது யாருமே வராததுனால அந்த டீம் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தணுன்னு, சரிடா நீங்கள் எல்லாருமே நான் ஒத்தால் ரேஸ் ஓட்டி ஜெயிக்கிறேன், 60 பேரையும் நான் இந்த வண்டியில் ஓட்டுறேன். எப்படின்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்லி ரேஸ் ஓட்டிக்கலாம்னு சொல்லும்போது அவங்க டீம் மெம்பர்ஸ் லைக் ஒரு 15 மெம்பர்ஸ், எங்கள் 15 மெம்பர்ஸ் அப்படி இருக்கும்போது ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த ரேஸை பார்க்குறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ரேஸ் ஓட்டும் போது பார்க்கும்போது அந்த 30 வண்டியும் தாண்டி என் பின்னாடி ஒரு நல்ல குண்டான ஒரு பையன் உட்காந்துருக்கிறான். அவன் பேர் யுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவன்லாம் இது எவ்ரி ஒன் எனக்கு என்னோடய லைஃப்பில் ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருந்துருக்கிறான். அவன் நல்லா குண்டாக இருக்கிறான். நான் வந்து ரேஸை ஓட்டி கரெக்டாக கிளைபேட்ரி அந்த ரேஸை வின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலலாம் நிறைய ப்ராப்ளம், அந்த ரேஸ்னால் நிறைய பிரச்சனை வந்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே லைக் ரொம்ப திட்டினாங்க. என்கிட்ட நான் காசு கொடுத்து எந்த வண்டியும் வாங்கலை, நான் ஜெயிச்சு வாங்கின வண்டி தான் கிட்டத்தட்ட இந்த கரிஷ்மா, சிபிசெட்டு, அப்புறம் வண்டிங்க. அப்புறம் இந்த வண்டி மேலே இருக்கிற ஆசைலாம் போயிடுச்சு. நம்மலாம் சாதிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு சரி வேலைக்கு போக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கொரியர் வேலைக்கு, அப்போது ப்ரொஃபஷ்னல் கொரியர் வந்து வேலைக்கு ஆளுங்களை எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி கொரியர் வேலைக்கு போகலான்னு சொல்லும் போது வண்டி தேவைப்பட்டுது. அப்போ என்ன வண்டி வேணும்னா, என்கிட்ட இருக்கிற வண்டி எல்லாத்தையும் விற்றுட்டு டியோ வாங்கலான்னு தான் பிளான். இனிமேல் பைக் ஓட்டக்கூடாது, ரேஸ் ஓட்டக்கூடாது, டியோ வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதே பள்ளத்துக்கு ஆர்த்தி அவர்கிட்ட தான் நான் அந்த வண்டி சிபிசெட் வாங்கின வண்டி அவர்கிட்டே தான் நான் திருப்பி அவரோட டியோ தான். ஏன்னா அவரோட வண்டிலாம் அந்த காலத்தில் பயங்கரமாக வச்சுன்னு இருப்பார். எங்கள் ஏரியாலே அவர் செம்மையாக வண்டிலாம் மாடிஃபை பண்ணி சூப்பராக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி வச்சுருப்பார். அவரோட இம்ப்ரெசிவான வண்டியை பார்த்துட்டு நான் அந்த வண்டியை வாங்கி எங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறேன். இனிமேல் நான் வண்டி ஓட்ட போகிறது இல்லை, இந்த வண்டி நீங்களே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது, என்னோடய லைஃப் இதோட முடிஞ்சிருமான்னு. அப்போ நான் ஒரு 2-3 வாரம் மெரினா பீச்சுக்கு போகாதனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கூப்பிட்டாங்க, என்னடா வாடா பீச்சுக்கே வரமாட்டேன், என்ன கதை அப்படின்னு போது, இல்லைடா வண்டிலாம் விற்றுட்டேன், என்கிட்ட வண்டி இல்லை, ரேஸ் ஓட்ட வரதில்லை, எங்கள் அம்மா வண்டி தான் இது அப்படின்னோடனே, சரிடா விட்டுரு, நீ சும்மாண்ணா வா அப்படின்வாங்க. சரி சும்மான்னு போகும்போது அப்போ பார்த்தோன்னே அங்கே ஒருத்தன் வந்து அதே டியோவில் ஒருத்தன் வீலிங் அடிக்கிறான்.
என்னடா இதுலேயும் வீலிங் அடிக்க ஆரம்பிக்கிறாங்களான்னு நான் தோண்டு போன இடத்துல திருப்பி என்னை உற்சாகம் பண்ண ஒரு சீனை நான் பார்க்குறேன். அந்த மெரினா பீச் ஸ்கேட் போர்டாண்ட. அப்போது லைக் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த ஸ்கேட் போர்டாண்டெல்லாம். அதெல்லாம் நம்ம அப்போது பண்ண விஷயங்கள் தான். இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன். நான் இந்த வீலிங் எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் எம்பிடி கோட்டர்ஸ்னு ஒன்று இருந்தது. அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லாருமே அங்கே தானே இருப்போம். ஒரு 30-40 ஃப்ரெண்டு இருப்பாங்க. அப்போது நான் ஒரு நாள் ஒருத்தர் ரஃபி பாயின்னு ஒருத்தர், அவரும் பைக்கில் ரொம்ப பெரிய ஆள் தான் எங்களோட ஏரியாவில். அவரையும் நந்தா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த உலகத்தை என்னோட இப்படி வந்து கூட்டிகிட்டு காட்டிகிட்டு போனது நந்தான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா என்றைக்குமே நான் என்னோடய லைஃப்பில் ட்ராவல் பண்ணவங்களோட நான் என்றைக்கு எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த நன்றி சுவாசம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ நந்தா வந்து என்னை கூட்டிகிட்டு ரஃபி பாய்டா பாரு அப்படின்னா, ரஃபி பாய் வந்து ஒரு ட்விஸ்டர் பைக்கில் வீலிங் வச்சு காட்டுறாரு. வீலிங் வச்சு காட்டினா மோஜோ இப்படி பண்ணு, டாங்கி வீலி பண்ணுன்னா நானும் அதை பண்ண ஆரம்பித்தோன்னே ரொம்ப குஷியாகி டெய்லி அதை அடிக்க ஆரம்பித்தோன்னே அப்புறம் ஸ்ட்ரீட்டில் வீலிங் அடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் திருப்பி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் தொல்லை கொடுக்க நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், இதுக்குன்னு ஏதாவது ஒரு ரைட் வே இருக்கும், நம்ம அங்கே போய் இதெல்லாம் பண்ணணும், திஸ் இஸ் நாட் அ ரைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஸ்ட்ரீட்டில் பண்ணுறதுனால நிறைய இல்லீகலாக பண்ணுறதுனால நாங்கள் வந்து இந்த போலீஸ் பிரச்சனையெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ இதுக்குன்னு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், இதுக்குன்னு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்கும்னு நான் கேட்கும் போது தான் நந்தா என்ற பையன்கிட்ட நானும் அவனை பேசிகிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. அப்போது ஹேமந்த்னு ஒரு பையன்தான் நந்தாவை கூட்டிகிட்டு இந்த மங்காத்தா ஷூட்டு ஒரு நடக்குது. அந்த இடத்துல செந்திலும் கோஸ்ட் ரைடர்ஸோட டீம் நியோவையும் போய் பார்க்குறாங்க. செந்திலும் கோஸ்ட் ரைடர்ஸ் நியோவும் வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய ஸ்டண்ட் ரைடர்ஸ். அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க போய் பார்த்துட்டு வராங்க. ஆனால் நான் போய் பார்க்கல அவங்க கூட, ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை அப்போ போகிறதுக்கு. இவங்க போய் பார்த்துட்டு வரும்போது ஹேமந்த் வந்து நந்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போது இந்த மாதிரி நந்தா சொல்கிறான், மச்சான் நம்ம வந்து இனிமேல் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போகலாம், நம்ம ஸ்டண்ட் ரைடிங் போய் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள போய் மீட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்ம அப்போ பேசக்கூட இல்லை, ஏன்னா அவங்களாம் பெரிய ரைடர்ஸு. அப்போ அவங்க எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நாங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தோம், பட் எங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் உருவாக்கிக்கணும், எங்களுக்குன்னு சொல்லலை, லைக் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ரேசிங்லாம் பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை, இது ஒரு ஸ்போர்ட்ஸு, இந்தியாவில் இதை நம்ம க்ரோ பண்ணணும்னு அப்போது நந்தாவுக்கு அவர் அட்வைஸ் பண்ணார், நீயும். ஸோ நந்தாக்கும் அவர் தான் பேர் வச்சார். ஸோ அப்போ தான் என்னோடய பேர், இது வரைக்கும் என்னோடய பேர் வந்து சிபிசி ரகுவா தான் இருந்தது தவிர மோஜோவாகவே இல்லை. ஸோ எப்போ இந்த பேர் மோஜோ வர ஆரம்பிச்சதுன்னா, நாங்கள் ஸ்டண்ட் ரைடிங் போக முடிவு பண்ண ஆரம்பித்தோன்னே அவங்ககிட்ட பைக் இருந்தது, என்கிட்ட பைக் இல்லை, ஏன்னா என்கிட்ட டியோ தான் இருந்தது. அப்போது இந்த செட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டேம் பாய், டான்ட்லெஸ்ஸு, நியோ, அப்புறம் ஹெல் பாய், விஷால் ஜாண்ட்ரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரைடர்ஸு. ஏரோட்ரம்னு ஒரு இடம், ஸோ காலியாக இருக்கும். அந்த ஏரோட்ரமில் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாங்கள் இவங்களை போய் பார்க்கும்போது ஹெல் பாய் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அவர் பெரிய ஸ்டண்ட் ரைடர் தான். ஸோ இவங்களாம் ஒரு பெரிய ஸ்டண்ட் ரைடர்ஸ், இவங்களாம் ரேசிங்லேருந்து போய் ரேசிங் அகாடமிலாம் பார்த்துட்டு வந்தவங்க. ஸோ இவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்க சொல்லும் போது ஓகே, திஸ் இஸ் அ ரைட் பிளாட்ஃபார்ம், நான் இதில் என்னோடய கெரியரை மாற்ற முடியும்னு அன்றைக்கி நினச்சேன். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே பைக்கில் ஸ்டண்ட் பண்ணுறாங்க, நான் எப்படி நான் ஸ்கூட்டரில் பண்ணுறது, நான் ரேஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன், என்னோடய பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொன்னேன்னு. இட்ஸ் ஓகேடா, உன்னால் எது வேணால் பண்ண முடியும்னா நீ காசை சேர்த்து வச்சு வாங்க, இல்லை இந்த வண்டி விற்றுட்டு வாங்க. இந்த வண்டி எங்கள் அம்மாவுக்கும் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ண கொடுத்தேன், அட் த சேம் டைம் நான் வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் யோசித்தது எப்படின்னா, சரி இவங்க எல்லாருமே இந்த வண்டியில் பண்ணுறாங்களே, நம்ம ஏன் நான் கியரில் பண்ணக்கூடாது. நான் ஹெல்பாயை கேட்கும் போது சூப்பரா, என்னோடய டீமில் ஏஜென்ட் ஒருத்தர் தான், அவன் நிறைய நான் கியர் ரைடர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் நான் கியர் ஸ்டண்ட் ரைடிங் பண்ணுற ஒரே ஆள்னால் தமிழ்நாட்டில் நான் வண்டி தான். ஸோ அவர் வந்து இந்த ஏஜே என்ற ஒரு கேரக்டரை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ அவனை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம், அந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை. அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இருந்ததுன்னா நாங்கள் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டு இருப்போம். ஸோ அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நான் கடகடன்னு கற்றுக்கிறேன். எப்போவுமே ஏரோட்ரம் போனாலே விடியங்காலையில் 3 மணிக்கு போவேன். அண்ட் தென் லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க, விடியங்காலில் 3 மணிக்கு போவேன். அண்ட் தென் 11 மணிக்கு வருவேன். என்னோடய லைஃப் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமே ஸ்டண்ட் ரைடிங்கை பைத்தியமாகவே இருந்தேன். டெய்லி காலையில் ஸ்டண்ட் ரைடிங் பண்ணுவேன்.
என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இங்கே மணலிக்கிட்ட எம்எம்டிஏ காலனின்னு இருக்குது, அங்கே போய் ஸ்டன் பண்ணுவேன். எப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை யூஸ் பண்ணுவாங்க, நான் அவங்கள யூஸ் பண்ணிப்பேன். இது எப்படி சொல்கிறேன்னா, இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரக்கு அடிக்கணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போது இவங்க சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், ஒரு இது தான் எம்எம்டி. அந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க. அந்த இடத்துல நான் ஸ்டன் பண்ணும்போது இவங்க என்னை ஃப்ரெண்ட்ஸாக ஆக்கிக்கினாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட நான் வேலைக்கு போக மாட்டேன் இல்லையா, 2 இயர்ஸாக ஸ்டண்ட் ரைடிங் தான் பண்ணுவேன். என்கிட்ட ₹1 இல்லை, வேலைக்கு போக மாட்டேன், வீட்டில் சப்போர்ட்டிவாக காசு கொடுக்க மாட்டாங்க. நான் அன்றைக்கி வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த சரக்கு அடிக்கும் போது என்ன ஸ்டண்ட் ரைடிங் பண்ணுறதுக்கு ஒரு கேன் ஃபுல்லாக பெட்ரோல் வாங்கிட்டு போவாங்க. அப்போல்லாம் வாட்டர் பாக்கெட்டு இருக்கும், அந்த வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு போவாங்க. ₹3 ₹5 பிரிஞ்சு பொட்டலம் இருக்கும், ஒரு 4 பிரிஞ்சு பொட்டலம், அப்புறம் வாட்டர் பாக்கெட்டு மூட்டை 1. அவங்க அந்த சைடில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் இவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிற பேரில் நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹார்ட் ஒர்க்ஸ். எனக்கு ப்ராப்பராக ஷூ போட கூட காசு இருக்காது. லைக் நிறைய பேர் கார்த்தியானங்கிட்ட ஷூ வாங்குவேன், ஆண்ட்ரோன்னு ஒரு பையன். அப்புறம் ஸ்டண்ட் ரைடிங்கில் ஆண்ட்ரோன்ற ஒரு கேரக்டரோட எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. எப்படின்னா நந்தா மூலியமாக தான் இல்லை, எங்களோட எம்எம்டிஏக்கு அந்த எம்பிடிக்கு அந்த பையன் நாங்கள் ஸ்டண்ட் பண்ண வரதை பார்த்துட்டு அந்த ஆண்ட்ரோன்ற கேரக்டர் வருவான். ஸோ நந்தாவும் நானும் இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் வெரி லாங் ஜேர்னி. நல்லா போயிட்டு இருந்தது. நான் என்னோடய வேயை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க, நீ நிறைய சேஞ்ச் ஆகிட்ட, இட்ஸ் அ குட் லைஃப். பட் என்னோடய ஃபேமிலி சைட்லேருந்து எனக்கு எந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருந்ததுன்னா, சாப்பிட்றது கூட சோறுக்கு வழி இல்லை, நீலாம் இதெல்லாம் பண்ணலாமா, இதனால் உனக்கு என்ன ஸ்கோப்புன்னு. பட் நான் ஒரு 6 மாதம் காம்படிஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ரெடி ஆனோன்னு யோசிக்கும் போது ஹெல்பாய்ன்ற ஒரு கேரக்டர் தான் எனக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி கேரளாவில் ஒரு ஸ்டண்ட் ஒரு காம்படிஷன் நடக்குது, நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணு, உனக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னும் போது, நான் எப்படி ஹெல்பாய், நான் இப்போ தானே ஸ்டண்ட் ரைடிங் வந்தேன், 3 மாதம் தான் ஆகுது, ஆனால் நான் எப்படி ஸ்டண்ட் ரைடிங்கில் ஒரு காம்படிஷனாக போய் பண்ண முடியும்னு. அப்போ நான் இந்த யூடியூப்ஸ்லாம் பார்ப்பேன். அப்போது யூடியூப்லாம் பார்க்கும்போது என்னென்னா, மொபைலு ப்ரௌசிங் சென்டரில் தான் போய் பார்க்கணும். மொபைல்லாம் பெருசாக இருக்குது, கொரியா மொபைல் தான் இருக்கும். ப்ரௌசிங் சென்டரில் போய் பார்ப்பேன். என்னோட பெரிய ஃபேன் ஸ்டண்ட் ரைடர் இல்லைனா நான் வந்து ரோமன் ஜெரால்ட், பெஞ்சமின் பிளாடின். ஸோ ரோமன் ஜெரால்ட், பெஞ்சமின் பிளாடின்லாம் வேர்ல்டு டாப் கிளாஸ் ஸ்டண்ட் ரைடர்ஸ். இவங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். இவங்க எப்படி கியரில் பண்ணுறாங்களோ அதே நான் வந்து நான் கியரில் பண்ணுவேன். எல்லாருமே நான் அந்த ஏரோட்ரமில் எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் ஒரு ஷோஸ் கிட்டத்தட்ட பண்ணேன்னா நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது ஒரு விதமான போதை, அது ஒரு நல்லா இருந்தது. என்னோடய லைஃப் அங்கேருந்து தான் க்ரோ ஆரம்பிச்சு. அப்போது ஸ்டண்ட் ரைடிங்க்கு ஒரு நிக் நேம் வேணும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு நிக் நேம் வச்சாங்க, மோஜோ ஜோஜோன்னு ஒரு கேரக்டர் ஃபேமஸாக இருந்தது. அப்போ அந்த கேரக்டர்லேருந்து தான் எனக்கு மோஜோ ஜோஜோன்னு வச்சாங்க. ஸோ இந்த மோஜோன்ற பேர் எந்த அளவுக்கு நான் க்ரோ பண்ண ஆரம்பித்தேன்னா, என்னோடய ஸ்டண்ட் ரைடிங்கில் நான் போகிற இடம் எல்லாமே என்னை ஈஸியாக இப்போது கூப்பிட ஆரம்பித்தாங்க, மோஜோன்னு. ஸோ நான் இந்த காம்படிஷன்ஸ் போய் அட்டன் பண்ணும்போது என்னோடய பேர் மோஜோன்னு நான் கொடுக்கும் போது இட் வாஸ் வெரி குட், நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ ஒரு காம்படிஷன்னா ஸ்டண்ட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் 6 நிமிஷம் பண்ணணும், அதுவே எல்லா ஸ்கில்லுமே பண்ணி காட்டணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு முன்னாடி 3 வருஷம் 4 வருஷம் பண்ண ஸ்டண்ட் ரைடர்ஸ் நான் கியரில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்டண்ட் ரைடர்ஸ் பண்ணுறாங்க. பத்ம பிரசாந்த், இந்தியாவில் இருக்கிற நிறைய டோனி, அந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட் ரைடர்ஸ், சச்சின் ரைடர் பாய், அந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட் ரைடர்ஸ் காம்படிஷன் பண்ணுறாங்க. ஆனால் என்னோடய பிரச்சனை என்னென்னா, என்னோடய வண்டி வந்து ஒரு கைலாங்கடை வண்டின்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்தது. அந்த வண்டி எடுத்துன்னு போகும்போதே கேரளாவில் பாதி சீஸாகி நின்றுச்சு வண்டி. ஸோ சீஸாகி நின்றோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டே பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்போது எனக்கு கிடைச்ச டைம் 6 நிமிஷம் தான். நான் லாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு முன்னாடி ஏஜே, ஃபெபின்டாஸ் அந்த மாதிரி நிறைய ரைடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விட்டேன். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த 6 நிமிஷம் பண்ண வேண்டிய வேலையை என் வண்டி ஆஃப் ஆகும், 2 நிமிஷத்தில் ஆஃப் ஆகாமல் 1 நிமிஷத்தில் ஆஃப் ஆகாமல் தெரியாது. எல்லார் லைஃப்லேயும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் இல்லையா, நீங்களும் அதை கேட்கணுமா? கேளுங்க, சொல்கிறேன். ஸோ எங்கள் அம்மா சொல்லி கூட எனக்கு உரைக்காத ஒரு சொரணை அன்றைக்கி அந்த பொண்ணு சொன்னோன்னு உரைச்சிது.